எம்மா எம்மா, எதுக்கிட்டி 10 வீட்டுக்கு கேட்குற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கா? எதுக்கு கூப்பிட்டா சொல்லு, எனக்கு அடுப்புல வேலை இருக்கு. இப்போ நீ கூப்பிட்டதான் 10 வீட்டுக்கு கேட்கும். அது கேட்டா கேட்டுட்டு போட்டு, நீ எதுக்கு கூப்பிட்டா? டூருக்கு போகிறேன்னு சொன்னேன்லம்மா, போயிட்டு வரேன். சரி போறது போ. உன் கையில இருக்க பேக்கு அவளுக்குள்ளது மாதிரிலாம் இருக்கு, நீ எடுத்து வச்சிருக்க? ஆமாம், அவளுக்குள்ளது தான். அவள் வந்து கேட்டா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லு. வெளியே உட்காந்து தான் எழுதிட்டு இருக்கா, அவட்ட காமிச்சிட்டு போ. ஏம்மா ஏம்மா, அவ வந்துட்டா, அவட்ட காமிச்சிட்டு கொண்டுட்டு போ. என்ன ஊர் சுத்த கிளம்பிட்டியா? ஆமாம், இவ சுத்தவே மாட்டா. போன வாரம் நீ போனல்ல, நான் இப்போ ஏதாவது சொன்னனோ? தென்றல், உனக்கு நேரம் ஆயிட்டல, போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். தென்றல் மேடம், கொஞ்சம் நில்லுங்க. கையில என்னது அது? என் பேக் மாதிரி இருக்கு. ஆமாம், உன் பேக் தான். என்ன, நீல என் பொருளை ஒன்றும் கொண்டு போனது இல்லையா? ஆமா, அப்படியே தந்துருவா. அவ்வளோ நல்லவளா நீ? ஆமாம், நான் நல்லவளா இருக்க தானே போன வாரம் நீ போகும்போது என் செருப்பு தந்தேன். ஏம்மா பாருமா, எப்படி சொல்லி காட்டுக்கானு. ஏம்மா நீனே சொல்லு, போன வாரம் அவள் என் செருப்பு தானே போட்டு போனா? போன வாரம் அவ செருப்பு தந்தா, இன்னைக்கு அவ பேக் எடுத்துட்டு போறா. ஏன் கொடுத்தா என்ன உனக்கு? செருப்பு என்ன சும்மாவா தந்தா? அப்பாட்ட 100 ரூபா வாங்கிட்டு தானே தந்தா. அப்ப நீ எனக்கு 200 ரூபா தா. நல்ல பிள்ளைகளு, விட்டு கொடுத்து போறதுக்கு இல்ல, வீட்டுக்குள்ளே நல்ல வியாபாரம் பாக்குறீல. அந்த 200 எனக்கு தாம்மா, நான் புது பேக்கே வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு போ, எனக்கு என்ன, என் பேக்கை கொண்டா. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களோட கடந்து எனக்கு தலைவலி தான் வந்தது மிச்சம். ஒழுங்கா நீ அதை எடுத்துட்டு போ. சரி கொண்டு போ, பாவம் பார்த்து தான் உன்னை விடுங்க. நீ ஒன்றும் பாவம் பார்க்க வேண்டாம். ஏம்மா வாம்மா, நீ அது வரை என்னை கொண்டு விட்டுட்டு வா. வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. 2 பேரும் மானக்கட்டல்வ. 2 பேரும் எப்படி சண்டை போட்டுட்டு இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கல்வ பாரு. ஏம்மா அதெல்லாம் கண்டுக்காத, நாங்க அப்படிதான். இவ்வளவு நேரம் ஆயிட்டே, தம்பி இன்னும் வரவே இல்லை. இன்னைக்கு நேரம் ஆயிரமோ? இன்னைக்கு பொழுது இதுலயே போயிருமா என்ன தெரியலையே, தண்ணியே வரக்கானமே. வீட்டில் போய் என்னம்மா பார்க்க போறிய? என்னாலும் சரி வேலை தானே, கொஞ்ச நேரம் பேசுவோம், பொறுமையாக தண்ணி வரட்டுக்கு. ஏக்கா, வீட்டுக்கு போனாக்கி என்ன வேலை செய்யணும்னு தான் நம்மளுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் ஜெயக்குடையக்காவுக்கு அப்படி இல்லையே. எந்த வீட்டுக்கு போகலாம், எந்த கதை பேசலான்னு தான் கவலையாக இருக்கும். அப்படி தானே செய்யக்கூடியக்கா? ஆமா, இவ வந்து பார்த்தா, இவ பேசவே மாட்டா, ரொம்ப நல்லவா. ஆனால் ஏக்கா, உங்கள் லெவலுக்கு பேச முடியாதுக்கா. ஏன் உனக்கு என்ன பேச்சு வராதா? பேசவும் முடியாது. வீடு வீட போகிற வீதாக்கா நல்லா பேசுவாவ, நான் எப்படிக்கா பேச முடியும்? ஏன் இத்தனை நாள நீனும் தானே கூட இருந்து கதை விட்டா, இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கா? ஆமாக்கா, 9:30 மணிக்கு வர நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, அது எந்த வீட்டுக்கா போயிட்டு வந்திய? அது என் இஷ்டம், எங்கனால போவேன். ஏன் உன்கிட்ட சொல்லிட்டா போனோம்? ஏ சின்ன பாப்பா, கீழே தெருவில் நேற்று சண்டை நடந்த, என்ன எதுக்குன்னு ஏதாவது தெரியுமா? ஏக்கா, அது இன்னும் இருக்காவில்ல, இவகிட்ட கேளுங்க. நைட்டு 10 மணிக்கு தான் வந்தவ, அவங்களுக்கு தெரியும். செய்யக்கூடியக்கா, உங்களை தான் கேட்காவ, சொல்லுங்க. ஏ பேசாம பெயிரு, என் வாயில் ஏதாவது வந்துட போகுது. ஏக்கா, அதை தான் கேட்காவ, ஏதாவது பேசுங்க, ஏதாவது வருதுன்னா சொல்லுங்க. காலையிலே வாயை கொடுக்காத ஒரு நல்லா திட்டி விடுவேன். ஏக்கா, உங்களை திட்ட சொல்லலை, நேற்று சண்டை நடத்தல, அது என்னன்னு கேட்காவ, அதை சொல்லுங்க. ஆமா ஜெயா, உன் குரலாம் தான் நேற்று கேட்டுச்சு. என்ன சண்டையா போட்ட நீ? சண்டையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆட்டுக்கு 2 முருங்கை இலையை தான் பறிக்க போனேன், அதுக்கு அந்த பேச்சு பேசுதா. ஏன் ஜெயா, அது வீட்டுக்குள்ள போய் பறிச்சா நீ? வீட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் போலக்கா, அந்த மதல் சோறுல இங்கே நின்று பிடிச்சி இழுத்து பறிச்சேன். வந்து 2-3 மாசம்தான் ஆகுது, அந்த பேச்சு பேசுதா. நான் விடுவேனோ, நல்லா பிடிச்சி கொடுத்து விட்டுட்டேனே. அவங்க மாமியாரும் இப்படிதான், எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பா. எங்க அம்மா எனக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு தான் போயிருக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். இது நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல, எனக்கு தெரியாதோ எவ எவ எப்படின்னு. நானும் சத்தம் ரொம்ப கேட்டுதா, நான் அதை என்னவோ நினைச்சேன். அப்ப இந்த சண்டை தானே? ஆமாக்கா, இந்த சண்டை தான். ஏப்பா, ஒரு வழியே தண்ணி வந்துட்டு. ஜெயக்கா, கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிங்க, தொண்டை காஞ்சு போயிருப்பியே. போயேன் உன் வேலையை பார்த்துட்டு, எப்பவுமே என்கிட்டே போட்டி போட்டுட்டு வாரா. கனியக்கா, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், அவ அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காவலாம். ஏ அப்பா, அப்படியே பயந்து நடுங்குறியே. எப்பவுமே அவ பின்னாடியே தானே தொங்கிட்டு இருப்பா. இல்லைக்கா, எல்லார பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காவுல, நம்மளை பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பாவளோ. நம்மளன்னு சொல்லாத, என்னன்னு சொல்லு, நாங்க என்ன பண்ணோம்? எக்கா, என்ன தண்ணி வந்துட்டா? ஆமா, தண்ணி வந்துட்டு.
உன் வருஷம் தான் பேப்பிடி. என் வருஷம் நான் தண்ணி பிடிச்சிட்டேன், நான் போறேன்னு. கனி, நீ பிடிச்சிட்டு வா, நான் போயிட்டே இருக்கேன். சரிடே, நீ போ, நான் வாரேன். ஏடே, காலையிலேயே இந்த சோடா அப்படி என் வாயில வந்து விழுந்துட்டாடே. ஏன் ஜெயக்குடி அக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க? நேத்து அவகிட்ட சண்டை போட்டோம்ல, அது இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. காலையிலேயே என்கிட்ட வந்து கேட்டுட்டு நிக்கா. யார் அந்த கீழே தெருவில் அவட்ட சண்டை போட்டதியா? ஆமா, நான் வீடு வீடா போய் கதை சொல்றேன்னா இவளும் போக வேண்டியதானே வீடு வீடா. யாருக்கு அப்படி சொன்னா? வேற யார் சொல்லுவா? அந்த வளர்ந்துகிட்டவ தான் சொல்லிட்டு இருக்கா. நான் அப்படிப்பட்டவளா? ஒரு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நான் அப்படிதான் வளர்ந்தேன். என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாளே. ஆமாக்கா, நீங்கள் அப்படிப்பட்டவில்லா. அவள் என்னென்னையும் சொல்லிட்டு போட்டு நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்கக்கா. அக்கா, நீங்கள் தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீல்ல, அந்த பாட்டி போகுது, அதை ஏதாவது சொல்லுங்க. இப்ப இரு, நான் ஏதாவது சொல்றேன் பாரு. அதுக்கு சரியா காது வர கேட்காது பார்த்துக்க. இப்போ பாரு. ஏ பாட்டி, பஞ்சு மிட்டாய். கிழவிக்கு காதம் கேட்கலையோ? ஏ பாட்டி. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டிய? நான் கடைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆமா, அது தெரிவு. பின்னாடி அந்த ஜடை கீழே விழுந்துட்டு பாத்தீங்களா? அப்படியாம்மா? ஏன் ஜடையா? ஆமா, உங்க ஜடை தான். எங்கம்மா? உள்ளலையே, நல்லா தானே இருக்கு. ஐயா, அப்படியா? நான் விழுந்துட்டோன்னு நினைச்சேன். சரி போங்க பாட்டி, சரி போங்க. ஜடை கீழே விழுந்துராம பார்த்து. காதம் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இதுகிட்ட போயா இவ்வளோ நேரம் பேசணும்? ஒரு வார்த்தையே 10 நேரம் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த பஞ்சு மிட்டாய் கிளை வருது, இதை கொஞ்சம் பேசி பார்ப்போமா? அதுக்கு காதம் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இது எப்படின்னு பார்ப்போம். அக்கா, அது கனியக்கா மாமியார் தான். இது நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல யார் கேட்பா? யாரா இருந்தா எனக்கு என்ன, வரட்டு பார்ப்போம். பஞ்சு முட்டாய் சேலை கட்டி போகுதையா எங்க தெருவிலே. என்ன அழகா புடவை உடுக்காவம்மா. நம்மளுக்கு இந்த அளவுக்கு உடுக்க தெரியலையே. அதான் நம்ம இந்த ஊருக்குள்ளேயே கிடக்கும் போல இருக்கு. ஏய், யாரை சொல்லிட்டு இருக்கா நீ? நான் உங்களை சொல்லல, சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சேலெல்லாம் இந்த அளவுக்கு எனக்கு கெட்ட தெரியாதே, அதை சொன்னேன். சொல்லுவா நல்லா. ரோட்டில் ஒருத்தரையும் விட்டுறாத. யார் வரா போறா, யாரை கிண்டல் அடிக்கலாம், இதே தான் உன் வேலை. நல்ல பொம்பளை நீலாம். இதே வேலையை தான் திரிவாப்புல இருக்கு. ஏன் வேலை இல்லைன்னா என்ன? ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தெரியல போறேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கேட்குது. அங்கெல்லாம் போனீன்னா விரட்டி அடிச்சிருவான். இந்த ஊருக்குள்ளேயே கடந்துக்க. ஊரு இங்கேயே கடந்துக்க. அங்கெல்லாம் போனால் யாரையும் கிண்டல் பண்ணி பேச முடியாது. போங்க போங்க, ஏதாவது ஒரு நல்ல சட்டை இருந்தா எடுத்து போட்டு புடவை கட்டுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் நான் எப்படி இருந்தேன் உனக்கு என்ன? உன்ன மாதிரியே பிச்சைக்கார வேஷம் போட்டு 5 தாங்க 10 தாங்கன்னு கையேந்திட்டு நிற்கேன். ஏன் நான் எவக்கிட்ட போய் கையேந்திட்டு நின்னேன்? கொஞ்சம் அளவோட பேசுங்கண்ணே. வீடு வீட கோழி சொல்லிட்டு திரியவளுக்கு என்ன கோவம் வருது. ஏ அப்பாடி. ஆமா, நான் கோழி சொல்லிட்டு திரியறதை நீங்க பாத்தீங்களோ? பார்த்துமா, வாய் ஒரு பக்கமாக கோணிட்டு போயிடாம. 2 பிள்ளைகள் வேற இருக்கு. கிழவி காலையில என்ன வறுத்து வரா? சும்மா போகிறவில நீங்கள் தானே வம்பளுத்திய, வேற அவியில சொல்கிறிய. சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கூடவே இருந்து நல்லா கதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போறா பாரு. இரு, உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஏக்கா, நீங்கள் என்ன குழம்பு வச்சு இன்னைக்கு? நான் மீன் குழம்பு வச்சம்மா. நானும் மீன் குழம்பு தான் வச்சேன். என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒன்று போல மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா என்ன? யாராவது சிக்கன் எடுத்தேன், சிக்கன் பிரியாணி செஞ்சேன், மட்டன் பிரியாணி செஞ்சேன் சொல்கிறீங்களா? 2 பேரும் ஒன்று போல மீன் குழம்பு வச்சேன்னு சொல்கிறீங்களே, அதை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன்? மீன் குழம்பு இவ திங்கவே மாட்டா. நீ விட்ட சட்டியே வலிச்சு திம்பியே. இந்த ஜெயக்கோடி எங்கேருந்தம்மா வந்துச்சு? இப்படி வேர்த்து வேர்க்க ஓடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? நீங்கள் விஷயம் இல்லாமல் வரமாட்டீல? ஏ சின்ன பாப்பா, நீ சும்மா இரு. உன்கிட்ட ஒன்றும் நான் பேசல. ஏ கனியக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாண்டியனையும் கீழே வலிக்கு விழுந்துட்டாங்களாம். ஒருத்தர் சொல்றவ செத்துட்டாங்க அவ, ஒருத்தர் சொல்றவ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காங்க அவ. என்னதான் உண்மைன்னு தெரியலையே. எந்த அண்ணே? மேலே தருவா கீழே தருவா? அடக்கிருக்கி மேல தெருவு. ஐயா கடவுளே, இப்ப கொஞ்சம் முன்ன தானே கடைக்கு போனாவ, நல்லா தானே இருந்தாவ. இந்த அண்ணன் எப்படி கீழே விழுந்துட்டாவளோ? ஆமாக்கா,
இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் கீழே விழுந்தாவலாம், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காவலாம். என்னன்னு தெரியலையே, வாங்க பார்ப்போமா? ஏய், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசு. உயிரோட இருக்கும்போது செத்து போயிட்டேன்னு சொல்லாத. எனக்கு தெரியலக்கா, அப்படி சொல்லிக்கிட்டாவ. நான் போய் பார்த்துட்டு வரேனே. சரி, ஒரு எட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னதான் நடக்குன்னு. இது என்னக்கா இப்படி சொல்லிட்டு போகுது? என்னவோ தெரியலையே, இவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன் நான் அவளை பேரம் வரான், அந்த பையனை கூப்பிட்டு கேளுங்க பாப்போம். லே தம்பி இங்க வா. என்னக்கா இது குட்டிய? ஏ தம்பி, உங்க தாத்தா கீழே விழுந்துட்டாவில, பரவாயில்லையா? எப்படி இருக்காவ? ஆமாக்கா, ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க, இப்ப பரவாயில்ல. சரிம்மா, நீ போ. ஏ சின்ன பாப்பா, ஜெயா அங்கிருந்து வாரா, என்ன சொல்றான்னு பாப்போம். ஆமாக்கா, இவ வாயில என்ன வரும்னு பார்ப்போம். அப்படி ஏதாவது சொன்னேன்னு வைங்களாம், அந்த ஊதா மண்டையை விடவே கூடாது. ஏக்கா கேட்டிலக்கா, இந்த பாண்டியனை செத்து போயிட்டாவலாம். போற வழியிலே உயிர் போயிட்டாங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்துட்டுலாம் வந்தேன், எல்லாம் அழுதுட்டுலாம் இருக்காவ. ஏ பாவி மட்டை, இப்படி அடிச்சிட்டாலே. வேற உங்களை என்ன பண்ணணும்? உங்களை தலைகீழ கெட்டி தொங்க தான் விடணும். ஏக்கா வாங்கக்கா போவோம். இல்லைன்னா இருக்க ஆத்திரத்துக்கு இவ்வளோ என்ன பண்ணுவேனே தெரியாது. வா செல்வி, வீட்டுக்கு போவோம். இவட்ட பேசணும்யா, நம்ம மரியாதை தான் கெட்டு போவோம். வா கனி, வீட்டுக்கு போவோம். இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு இருக்கா பாரு. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு ஆளால திட்டுறிய? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போறாள்வ?